வணக்கம் ஸ்ரீதர், வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு 28th மார்ச் 2025. நேத்திக்கு மேட்ச் நம்பர் 7 6 வணக்கம். எல்எஸ்டி எஸ்ஆர்ஹெச் பத்தி பேசலாம். ஆமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி எல்எஸ்டியோட பேட்டிங், எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஓகே. இல்ல நேத்திக்கு ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரேவா பண்ணாரு பந்த். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபோர்த் இது பேட்டிங் விக்கெட். டீம் செலக்ஷன் பத்தி சொல்லுங்க. ரெண்டு டீம் 11 கரெக்டா தான் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா நல்ல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இவங்க வந்து இந்த இம்பாக்ட் பிளேயரை ஃபர்ஸ்ட் கிளாஸா யூஸ் பண்ணாங்க எல்எஸ்ஜி. அதான் மெயின். நீங்க பாத்தீங்கன்னாக்கா the way going forward, நான் முதல்ல ப்ரிவியூல போட்டிருந்தேன், the way going forward India has got talent. ஸோ நீங்க என்ன பண்ணா உங்க டீமை வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுலரோ ஸ்ட்ராங் பேட்ஸ்மேனோ எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் உங்களோட கீ எலிமெண்டே இருக்கு. லாட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க, 4 ஃபாரினர் முன்னாடி எடுத்துடுறாங்க. அப்புறம் தே ஹேவ் லெஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர். ஓகே, அதை யூஸ் பண்றது உருப்படியா யூஸ் பண்றது சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்க, ஜிடி லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணாங்க. Either Noor used to come or Noor Ahmed used to come or David Miller used to come. பட் அந்த மாதிரி மிச்சல் மார்ஷ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தான சேசிங்ல தான் வந்தாரு. நீங்க எஸ்ஆர்ஹெச் ஓட இம்பாக்ட் பிளேயர் யாரை யூஸ் பண்ணாங்க? இல்ல எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க நேற்று நான் இனிஷியலா ஃபாலோ மேட்ச் பார்க்கல. பட் என்னன்னாக்க விக்கெட் நிறைய எடுத்துட்டாங்க இவங்க. அதாவது ஐ வுட் ராதர் கிவ் த கிரெடிட் ஃபார் போலிங் வெரி வெல். நான் முதலோட ஒரு சீரீஸ்ல போட்டிருந்தேன் அவங்க ஹெட்டுக்கு எப்படி போடணுங்கிறத. ஆமா ஆமா, அது வந்து நீங்க அது நான் என்ன சொல்லுவேன், கிரெடிட் ஷுட் கோ டு ஜஹீர் கான். ஐ திங்க் ஹி இஸ் வர்க்கிங் வெல் வித் தோஸ் பவுலர்ஸ். நீங்க அடிச்ச ஃபோர்ஸ்லாம் கூட பாத்துக்க, 4-5 4 அட்டெம்ப்டட் யாருக்கு தான் 4 அடிச்சான். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப ஜஹீர் கான் சொல்றதுனால சொல்றேன், ஷர்துல் தாக்கூரை பிக்கப் பண்ணதே ஆஃப்டர் ஆக்ஷன்ஸ் வந்து இன்ஜரி வந்து கரெக்ட். அதாவது அவங்க டீம் எல்லாம் செலக்ட் நல்லா பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணோம் பிளேயர்ஸும். பட் தி டியூ கிரெடிட் ஹேஸ் டு பி given to Zahir Khan for basically the bowling to a plan. Correct. Execution எப்படி வரது தெரியாது, பட் they had a plan to bowl to head. அது ஒண்ணா. அப்புறம் வந்து சர்துல் தாக்கூர் வந்து மோதி பாத்திர வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பேட்ஸ்மேன் இந்த மாதிரி போலிங்ல மோதி பார்க்க வேண்டியதான்ட்டாரு. இன்னொரு ஆஸ்பெக்ட் தாக்கூர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது he has performed very well everywhere. நீ எந்த ஊர்லயும் எங்க போட்டாலுமே அவர் விக்கெட் எடுத்திருக்காரு, பேட்டிங் அடிச்சிருக்காரு. பிரிஸ்பேன் டெஸ்ட் வின் பண்ணோம். நீங்க போனீங்கன்னாக்கா கோ பேக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம ஃபாலோ ஆனாங்கன்னா அந்த மேட்ச் உத அவரு வாஷிங்டன் சுந்தரம் 176 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் 7th விக்கெட் அதோ மேட்ச் சேவிங். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அது மறந்துடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பந்த் அடிச்சா வேற விஷயம். எது சொல்ல வரேன், இஸ் யூட்டிலிட்டி. அவருக்கு சீம்லயும் பிட்ச் ஆகும், மட்டையிலயும் பிட்ச் ஆகும். வேரியேஷன் வந்து நிறைய பேட்ஸ்மேனால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது டக்குன்னு. இல்ல பட் இட் லுக்ஸ் லைக் ஹி இஸ் டீப்லி ஹர்ட் ஃபார் நாட் பீயிங் பிக்ட் பை எனி டீம். அதனால he wants to basically answer, prove a point. இங்கிலாந்துல போய் ஆடுறா இருந்தாரா? அது ஒண்ணு. இன்னொன்னு என்னக்கா, நீங்க அந்த அபிஷேக் சர்மா எடுத்தாரு, சூப்பரா எடுத்தாரு. ஆக்சுவலி ஒரே ஒரு பவுன்சர் தான் போட்டா, கரெக்டா ஆடுக்கு தான் கரெக்டா அடிச்சா ஆகணும். பட் he will play in the air actually. ஸோ அது கரெக்டா பிடிச்சது அவன் இப்படி பண்ணான் அவன். ஸோ they bowled to the plan. That's what I'm trying to tell you. 190ல நிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் இவர் அவுட் ஆனது, ரன் அவுட் கிளாசன். ஓகே, பட் ஈவன் அதர்வைஸ் இப்போ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணு இவருக்கு தான். நம்ம லெப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கண்ணாமனா அடிச்சுட்டு இருக்காரு எல்எஸ்ஜி. பூரான் வந்து அடிச்சாலாம் எல்லாமே 6 எப்படி போய் உழுது பாருங்க, பயங்கரமா உழுது. he is playing really well. and நேத்திக்கு சேசிங்ல ரொம்ப இம்பாக்ட் வந்து பூரானோட இன்னிங்ஸ் தான். இல்லைன்னா they would have found it difficult slightly. and another thing, அப்துல் சமத் வந்து had a point to prove against SRH நினைக்கிறேன். கடைசியில சேஸ் பண்ணது அப்படிதான் இருந்தது. பட் LSG also will find it tough going forward actually speaking. True wickets இப்பெல்லாம் மனதா 7-8 கேம். அப்புறமா அவங்க பேட்டிங் பாத்தீங்கன்னு வச்சுங்க, மார்க்ரேம், பந்த்,
பூரான், மார்ஷ் 4 பேர் தான் இருக்காங்க. பின்னால் யாராட போறாங்கன்னு தெரியல. விக்கெட் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்ததுனாக்க ஹூ வில் பிளே ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. ஸோ தே ஆர் ஹெவிலி டிபெண்டட் ஆன் பூரான். ஸோ அதுவும் ஆனா நேற்று சேஸ் வந்து லவ்லி சேஸ் பிகாஸ் 7-8 ஓவர்ல 100. கரெக்ட். ஆனா இது என்னன்னா எல்லா டீமும் வந்து ஒருத்தர் வின் பண்ணாக்க மேக்ஸ் தி டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங். இல்ல சி மெகா ஆக்ஷன் வந்த பிறகு எல்லாமே ஈவன் ஆயிடுச்சு இல்ல டீம்ஸ்லாம். ஸோ இட் இஸ் நாட் ஃபேவரிங் ஒன் டீம் ஆர் அதர். There are no favorites technically. If you see, every team has got their own 2-3 match winners. It depends on how they execute on that day, and luck also plays a big factor. See, this is a margin on the very thin margin இந்த கேம்ல. இங்கதான் வந்து எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா டீம் செலெக்ஷன்லயோ இல்ல பவுலிங்லயோ இல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லயோ கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபைட்டிங் இதோட பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறச்ச இல்ல சி நமக்கு வேணா தெரியும் உள்ள இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்ல. சி பாடி லாங்குவேஜ் இஸ் சம்திங் பாக்குறதுக்கு லேமன்ஸ் வியூல இருந்து கரெக்ட் தான். பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கு நமக்கு. பட் யூ மே நாட் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாட். ஆவேஷ் கான் வந்ததும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெngth தான் எல்எஸ்சி பவுலிங்ல. எக்ஸாக்ட்லி ஃபிட் ஆயிட்டார்ல. சி அவன் ஃபிட் ஆனோம்ல. பேசிக்கா ஃபிட் ஆன பிறகு இட் வாஸ் குட் ஆக்சுவலி. அண்ட் சி பிரேவ் டிசிஷன் டு பேசிக்கலி சே நோ யூ பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு பாருங்க. அது பிரேவ் டிசிஷன். ஏன்னா ரிப்போர்ட் நான் படிச்சேன். பயங்கரமா சியர் பண்ணாங்களாம் ஹைதராபாத்ல கிரௌடு. சரி 300 அடிச்சிருவோம் இவங்க காலின்னு. உடனே சீர் பண்ணோடனே அவர் வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு பந்த். என்ன சொல்லியிருக்காருனாக்கா இன்னும் டோட்டல் அடிச்சாலும் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு டிட்டர்மெண்டா சொல்லிருக்காரு டாஸ்லயே. தட் இட்செல்ஃப் இஸ் a great thing. இன்னொரு ஸ்மால் ஹைலைட் என்னன்னா லாஸ்ட் இயர் வந்து இதே கிரவுண்ட்ல வாங்கி தான் ராகுல் செம்ம திட்டு வாங்கினாரு ஓனர் கிட்ட இருந்து. டீமுக்கே போற மாதிரி ஆச்சு. அவரோட அனலிஸ்டிக் வேற. அது ஏற்கனவே போன மேட்ச் ஃபிளைட்டா காமிச்சாரு. இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சு தோத்துட்டாருன்னா திருப்பி ஒரு உண்டா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல ஆக்சுவலி. சி இது வந்து இட் இஸ் குட் ஒன்லி. ஐ மீன் தே ஆல்சோ ஹேவ் a good LSC also have a fairly good team I would say. I mean the batting கிளிக் ஆகணும் அவங்களுக்கு. மெயினா அதான் பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா தான் வின் பண்ணுவாங்க. பேட்டிங் தான் ஹெவி டாப் ஹெவியா இருக்காங்க. பார்க்கலாம் பூரானுக்கு படுறதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே. பட் அவன் வந்து ஸ்வீட் ஸ்பாட் அவனுக்கு அடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸலண்டா அடிக்கிறான். கிரிக்கெட்டும் வந்து சினிமா மாதிரி நவரசமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. Not only things around the game. Yeah. Small விஷயங்கள், small subplot. இதெல்லாம் வந்து makes us interesting for people like us. Yeah. Okay. இல்ல பட் see entertainment தான 2 மாசம் அப்படிதாலமே. இல்ல புரியுது. சரி நம்ம இன்னைக்கு அதோட இன்ட்ரஸ்டிங் விஷயம் வந்து CSK vs RCB மேட்ச். அதோட உங்க தாட் ப்ராசஸ் என்ன மாதிரி டீம் செலக்ட் பண்ணனும் ரெண்டு டீமும்? எப்படி அப்ரோச் பண்ணனும்? எனக்கு தெரிஞ்சு CSK knowing if you ask me my opinion I would rather drop Sam Curran. எனக்கு தானே நீங்க உங்க ஒபினியன் மட்டும் தான் அந்த ப்ரோகிராம்ல. இல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். Sam Curran வந்து டிராப் பண்ணிட்டு இவங்க தைரியமா வந்து கான்வே ஆட வைக்கலாம். கரெக்ட். ஏன்னா ஹேசல்வுட் கவுண்டர் பண்ணோம்னா டெஃபினட்டா ஒரு டாப் பேட்ஸ்மேன் வேணும். நீங்க சொல்றது கரெக்ட். எப்படினாலும் ஹேசல்வுட் வந்து 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கேரி பவுன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா டர்னர் தான் கல்கட்டாலயே டர்னர் தான் போடுவாங்கனா அதுவும் ஷூர். இல்ல ஈவன் தென் சென்னை விக்கெட் சொல்ல முடியாது. பவுன்ஸ் இருக்கும். ஆமா. இல்ல ஹேசல்வுட் இஸ் a very good bowler. He is coming off from the injury. It looks like he is running in very well. The other day I saw he is in a very good rhythm. அவருக்கும் ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணனும்னு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே IPL வந்து ஏன்னா இன்டர்நேஷனலா they can catch the eye of many people இல்ல. Correct. He is in a very good rhythm. I saw that one the other day. So I think he is Sam Curran டிராப் பண்ணிட்டு டொமஸ்டிக் பிளேயர் எடுக்கணுமா? இல்ல Sam Curran டிராப் பண்ணிட்டு இவங்க வந்து கான்வே எடுக்கலாம். அது it will give stability because என்ன ஆகும்னா இது டர்னரா இருக்கும். மோஸ்ட்லி டர்னரா இருந்தாங்க அவங்களுக்கும் டீசன்ட் ஸ்பின்னர் இருக்காங்க. போடுவாரு. அவங்க எல்லாம் பார்த்து ஆடணும். நம்ம விக்கெட் விடாம ஆடணும். நம்ம லாஸ்ட் மேட்சா பார்த்தோம். நான் சாதா போலிங்கே நம்ம நிறைய அவுட் ஆனோம். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ்லேயே ஆடுவாங்க இவங்க. சிவம் துவேக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நீ இப்போ சுத்துன்னு அவர் பட்டுனா ஓகே, படலனாக்க அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பாரு. இப்ப தீபக் ஹூடாவும் திரிபாத்தியும் யாராவது ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்க. நோயிங் சி நான் என்ன சொல்றேன், இப்போ
knowing CSK's management, I will say they will play with the same team. You won't be surprised. கரெக்ட் கரெக்ட். புரியுதா? As luck would have it, Sam Curran will take 2 wickets. எங்கன்னா அடிவாங்க, கவர் அடிப்பாங்க கேட்ச். இது வந்து எப்படின்னாக்கா, this is how the game goes. And let us see. I mean, this is my thoughts. What about RCB? RCB coming from a very good confidence இல்ல அவங்க வந்து see it revolves around basically batting கோலி அண்ட் பட்டிடார். இவங்க 2 பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட்டிடார் நல்ல பிளேயர், அவர் டவுட்டே கிடையாது. மறந்துட்டீங்களே, சால்ட் இந்த விக்கெட்ல அடிப்பாரா கொஞ்சம் டவுட்டா இருக்கு எனக்கு. ஸ்பின்னுக்கு மாட்டிப்பாரு. This is what I think. ஒரு 30-40 அடிச்சாலும் கூட அந்த பவர் பிளேல அதுவே பெரிய விஷயம் இல்ல எனக்கு என்ன சால்ட் அடிக்கார மொமெண்ட் he scores some runs in the first over or second over, இவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்டா அஸ்வினை போட வச்சிருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, don't get surprised. லாஸ்ட் இயர் because இந்த ஃபாரினர்ஸ்லாம் அஸ்வினுக்கு ஆடவே தெரியாது, தப்பு தப்பா ஆடுவாங்க. அன்னைக்கு கூட இவரை விட்டாங்க பாருங்க, மும்பை ஓபனர் ஜாக்ஸ். இல்ல மும்பை ஓபனர் ஓகே. எப்படின்னாக்க இட்ஸ் வெரி, அவங்க என்ன பண்றாங்க, மிஸ்ட்ரி இருக்கிறதுனால இல்ல, அஸ்வின் என்ன போடுவான் பயந்து தப்பாடுறாங்க. So he also has got lot of variations and lot of things, and slow பண்ணுவாரு, ஃபாஸ்டா போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அஸ்வின் நின்னு போடுவாரு. அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பால் நின்னு போட்டாரு, ஒரு கேட்ச் சூர்யாக்கு நின்னு போடுவாரு, கேட்ச் காட்டன் போட்டு விட்டுருவாரு. should have taken that actually. plus சென்னை கிரவுட் வேற ஒரு அன்னவிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் புது பிளேயர்ஸ்க்குலாம். இன்னைக்கு மேட்ச் டிக்கெட்லாம் பயங்கர ரேட்ல போதாமே, 30,000 40,000 பிளேயர் டிக்கெட், 40,000 டிக்கெட். Can you believe? I got a call today morning, somebody was having some ticket and it is going at 40,000 rupees. புரியல என்ன நடக்குதுன்னு. எனிவே that's besides the point. But it will be a good game. I hope it will be a good game because I think it won't be a very tall scoring game. Stick your neck out and make a prediction about the scores. Scores விக்கெட்டை பொறுத்து இருக்கு. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் RCB will chase and I think we will defend it successfully and CSK will win by say 15 runs. This is my gut feeling. Okay. So totals தெரியலையா? Totals CSK தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அவங்க சேஸ் பண்றாங்க, நம்ம டிஃபெண்ட் பண்றோம் அப்படின்னாக்கா CSK will score 178. 180 நினைச்சனா, 180 just about 180 to 190 இருக்கும்னு நினைச்சனா. பாக்கலாம், அப்படி இருக்கலாம். டாஸ்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு வைல்ட் கெஸ் தான். பட் ஒரு ஸ்மால் இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். நிறைய நம்ம கெஸ் பண்ணி கரெக்டா இருக்கு, ஒன்றும் பெரிய இது கிடையாது. let us hope that it's a good game. 100 என்ன பர்பிள் கேப் இன்னைக்கு 100 விக்கெட் எடுப்பான்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஜடேஜா and Ashwin will bowl well. Okay. Also one of the fast bowler will do well. Khalil will take wickets in power play. Okay. Because he is in a very good rhythm. If you see his rhythm, the way he is moving in, see the cricket is all about basically in sweet spot. You have to be in a sweet spot or rhythm இருந்தீங்கனாக்கா everything will fall in place for you. Okay. Khalil is in that actually. Okay. Okay, Sridhar. Yeah. Let's see tomorrow. Thanks. Yeah, sure. Thanks, bye.